இளைப்பாறும் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து கொள்ளு பருப்பு ரசம் வைக்கலான்ட்டு ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஸோ கப்புக்கு இதே கொடுத்துருவேன். ஸோ கொள்ளை வந்து ஒரு 5-6 விசில் விட்டுறணும். அதுக்கு கூட வந்து ஆனியன், தக்காளி, சீரகம், மல்லி இதெல்லாம் போட்டு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதனோட தண்ணியை எடுத்து புளியும் தக்காளியும் வச்சுருந்த ரசத்துக்கு ஊற்றிட்டேன். ஸோ இது கூடவே வேணுங்கிற இடத்துக்கு இன்க்ரீடியன்ஸ் போட்டு ரசம் ரெடி பண்ணிக்கலான்ட்டு எடுத்து வச்சாச்சு. சீக்கிரமாக ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது. ஸோ அதுக்காக எல்லாம் சீக்கிரமாக செஞ்சாச்சு. இதை முடிச்சுட்டு இன்றைக்கி காலையில் ஆஃபீஸ் ஒர்க் கரண்ட்டு, ஸோ அதனால் அதாவது தோட்டத்துக்கான கரெக்டாக சாப்பாடு எல்லாம் வச்சு முடிச்சு மார்னிங்கே சொட்டு நீர் விட்டாச்சு. இப்படி இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பாஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்ட்டு ஒரு வாக் வந்து இதெல்லாம் கொள்ளு ஆறட்டும் அரைக்க வரலான்ட்டு. ஸோ அதுக்குள்ளே பார்த்தா ஓரளவு தான் தண்ணி இருக்குது. ஈவினிங்காக மறுபடியும் கரண்ட் வந்ததுக்கப்புறம் மோட்ரு கரண்ட் வந்ததுக்கப்புறம் தான் விடணும். இதை வந்து நம்ம வந்து வீட்டு கரண்ட்டு மோட்ரு கரண்ட்டுன்னு சொல்லுவோம் பேச்சு வழக்கில். ஸோ இன்றைக்கி அது இல்லை, வீட்டு கரண்ட்டு இருக்குது. ஓரளவு சுத்தம் பண்ண இடத்துலலாம் தண்ணி ஓரளவுக்கு பாஞ்சிருக்கு. ஈவினிங்காக விடணும் ஃபுல்லாக. இதில் பார்த்திங்கன்னா தலை ரசத்துக்கான இதெல்லாம் இருக்குது. சம்டைம் வெறும் ரசத்து கூடவே இதை மிக்ஸ் பண்ணிடுவேன். இது வந்து பாப்பா வச்சது ஆதிமல்லி, ஓரளவு வளர்ந்துருக்கு. வாடாமல் இருந்தாவே கொஞ்சம் வளர்ச்சி இருக்குதுன்னு அர்த்தம். இது அப்படியே தளன்னு தான் இருக்குது. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ரோஸை வந்து பறிக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் பெருசாகிடுச்சு. அதனால் விட்டுட ரொம்ப விரிஞ்சிருச்சு. இது வந்து அழகாக இருக்குது. பட் சில நேரம் பறிக்கிறத விட செடியில் இருக்கும்போதே அழகாக இருக்கும். அதனால் அப்படியே விட்டுருக்கேன். பாப்பா கேட்டால் மட்டும் பறிப்பேன். எல்லா இடத்துலையும் ஓரளவு தான் தண்ணி இருக்குது. ஈவினிங் தான் மறுபடியும் விடணும். இதெல்லாம் சுத்தம் பண்ணாமல் வச்சுருக்கேன். இந்த சாட்டர்டே தான் இந்த தென்னை மரத்தெல்லாம் சுத்தம் பண்ணணும். இந்த வீக்கெண்டுக்கான ஒர்க் ரெடியாக இருக்குது. இந்த இட்லி பூவில் வந்து ரெட் கலர் தொலைவிட்டே இருக்கேன், வைக்கவே முடியல. இந்த ஆடியிலையாவது வைக்கணும். ஆடிக்கான விதையெல்லாம் ரெடியாக இருக்குது. ஃபுல்லாக தோட்டத்தை சுத்தம் பண்ணிவிட்டு சாட்டர்டே சண்டேயில் வைக்கணும். வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. ராய் கஞ்சி வச்சுருக்கேன். கொள்ளுப்பருப்பை அரைச்சி ரசம் வச்சாச்சு. வச்சுட்டு அப்படியே அத்தை வந்து முறுக்கு கொடுத்துருந்தாங்க. அதை வந்து பாப்பா ஸ்நாக்ஸுக்காக ரெடி பண்ணிடுறேன். இப்போ தான் காஃபி, மார்னிங் காஃபி. பாப்பாவுக்கு சூப்பு, காஃபிக்காக எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த நாள் வந்து எல்லாத்துக்குமே நல்லதாக இருக்கட்டும். நம்ம இன்னொரு ப்ளாக்கில் சந்திப்போம். தேங்க்யூ ஆல். ஹாப்பி மார்னிங்.